இனி நோய் வாழாதிருங்க. இந்த வார்த்தை இனி நோய் வாழாதுங்கிற சொல் மூத்த நம் தமிழ் சமூகம் கொடுத்த ஒரு சொல் தான். அதாவது நோய் வந்த நோய்களை நாம் வென்றாக வேண்டும், புதிதாக நோய் வாழாமல் இருக்க வேண்டும். அதுக்காக பல அனுபவங்களை கோர்த்து கோர்த்து நம்முடைய இந்திய சமூகம், தமிழ் சமூகம் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறது. அன்றைக்கு நடந்த உரையாடல்கள், அந்த பழைய நம் சமூகத்தில் நடந்த அறிவார்ந்த மக்களிடையே நடந்த உரையாடல்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஒரு மூலையிலும், இந்தியாவினுடைய ஒரு மூலையிலும், உலகினுடைய ஒவ்வொரு மூலையிலும் அவர்கள் நம்முடைய அடுத்த சமூகம் மிகச் சிறப்பா இருக்கணும், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் அதுவரை பெற்ற அனுபவங்களை பதிவு செய்ததாக இருக்கட்டும், அதை டிபேட் பண்ணி அதுல ஒரு கன்சென்சஸ் டெவலப் பண்ணி அதை அடுத்த அந்த தலைமுறைக்கு நடத்தியதாக இருக்கட்டும், அதை இன்று படிக்கும் போது இன்றைக்கு நம்மளுடைய ஆசிரியர்கள் எழுதி அவங்க புத்தகத்தை எடுத்து நம்ம படிக்க அவ்வளவு ஆச்சரியங்களை கொடுக்கிறது. இவ்வளவு யோசிச்சுட்டாங்களா அப்படின்னு வள்ளுவர்ல இருந்தே ஆரம்பிச்சலாம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலாய மூன்று. மருந்து அப்படின்னு ஒரு சாப்டர் திருக்குறள் தெரியும். ஒவ்வொரு சாப்டர்லையும் 10 பாடல் இருக்கு. ஒரு சாப்டர்ல 10 பாடல் கல்வி அப்படின்னு ஒரு சாப்டர் சொல்றாங்க, அதிகாரம் எடுத்திருக்காங்கன்னா 10 குறளும் அந்த கல்வியை தொகுத்து ஒரு குறளும் கல்வியை பத்தி இருக்கும். ஒழுக்கம் அப்படின்னா ஒழுக்கத்தினுடைய பல்வேறு கூறுகளை 10 குறளாகும். மருந்து என்று ஒரு அதிகாரம் எடுக்கிறாங்க. திருக்குறள் எழுதப்பட்ட காலம் இல்லை என்றால் திருக்குறள்ல இல்ல இது ஒரே நேரத்தில் எழுதியிருக்க முடியாதுன்னு டிபேட் பண்றவங்களும் இருக்காங்க. எப்படி எடுத்து போட்டாலும் 5ஆம் நூற்றாண்டை விட்டு 3ஆம் இருந்து 5ஆம் நூற்றாண்டு இருக்கணும் அப்படிங்கிறது வரலாற்று ஆசிரியர்கள். அதுல இருக்கக்கூடிய சொல்லாடல், அதை குறிப்பிட்டு எழுதிய பிற இலக்கியங்கள், அவற்றையெல்லாம் வச்சு அது 3ஆம் இருந்து 5ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த நூற்றாண்டுல மருந்தை பற்றிய ஒரு பெரிய புரிதல் இருந்திருக்கு. அந்த மருந்துங்கிற பொறுத்த அதிகாரத்துல அவர் ஆயுர்வேதத்தை பத்தி எழுதியிருக்கலாம், சித்த மருத்துவத்தை பத்தி எழுதியிருக்கலாம், இல்ல வேத மரபுகள்ல இருந்த மருத்துவ கூறுகளை பத்தி எழுதியிருக்கலாம். ஆனா அந்த மருந்து என்கிற அதிகாரத்துல 10 குறள்ல 7 குறள் உணவை பற்றி தான். உணவை பற்றி தான் 7 குறள் எழுதுனாங்க. 10ல 3 இது நீங்க எடுத்து பாருங்க, 7 குறள் உணவை பற்றி இருக்கும். அதுல ரொம்ப முக்கியமா அவங்க சொல்ற ஒரு குறள் மிகினும் குறையினும் நோய் செய். இந்த மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோ வழி முதலாய மூன்று. வழி முதலாயனா வழி அடல் ஐயம், அதான் திரிதோஷம் சொல்லுவாங்க. சித்த மருத்துவத்துல நாங்க வழி அடல் ஐயம் சொல்லுவோம். தமிழ்ல சமஸ்கிருதத்துல வாத பித்தகவா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். அந்த 3 தோஷங்களும் சரியா இருக்கணும்னா மிகுந்தாலும் குறைஞ்சாலும் கூடியணும்னா நோய் வந்துடும். இந்த வாத பித்த கபம் வழி அடலையும் கூடனாலும் குறைஞ்சாலும் நோய் வந்துடும். அப்படிதான் மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொன்ன வார்த்தை திருக்குறள்ல நான் ரொம்ப நாளா அந்த குரல் எனக்கு ரொம்ப பிடித்த குரல். பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் லைஃப்ல ரொம்ப முக்கியமா. எதையும் கூடியும் கூடாது, குறையும் கூடாது. அது உணவா இருக்கட்டும், வாழ்க்கையினுடைய சந்தோஷமா இருக்கட்டும், இல்லையா படிப்பு, எந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் சமீபத்துல பேலன்ஸ்ங்கிற வார்த்தையை நிறைய யோசிச்சிருக்கேன். போன ஆண்டு 2025 நோபல் பரிசை பெற்ற ஒரு பெண்மணி மார்க் அப்படின்னு வரமா, அப்ப ஆட்டோ இம்யூன் டிசீஸுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஆட்டோ இம்யூன் டிசீஸ் நம்ம சொரியாசிஸா இருக்கட்டும், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருக்கட்டும், எஸ்எல்இயா இருக்கட்டும், நிறைய ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்கு. அதுக்கு அவங்களோட ஆராய்ச்சியில சொல்றாங்க, அவங்களுடைய நோபல் லாரேட் லெக்சர்ல கடைசி அவங்க முடிகிறது அவங்க சொல்றாங்க, பேலன்ஸ் இஸ் நாட் வீக்னஸ். பேலன்சிங் தான் ரொம்ப முக்கியம். எதிர்பார்த்தல் தன் உடலை பாதுகாத்ததற்காக உடலில் படைக்கப்பட்ட அந்த எதிர்பார்த்தல் தன்னுடைய பாதிக்கிறது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நமக்கு காய்ச்சல் வரக்கூடாது, சளி வரக்கூடாது, இருமல் வரக்கூடாது, இல்லைன்னா வெளியில இருந்து ஒரு அலர்ஜன் வந்தா அந்த அலர்ஜிக்கு எதிராக இருக்கணும், இல்ல கிருமிகள் வந்தா அந்த கிருமிகளை அடித்து விரட்டணும். அதுக்காக உருவாக்கப்பட்ட எதிர்பார்த்தல் நம்ம திசுக்களையே பாதிக்கிறதுனா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ங்கிறது. ருமட்டாய்டா இருக்கட்டும், எந்த ஒரு சொரியாசிஸா இருக்கட்டும், எல்லாமே ஒன்னும் வெளியிருந்து கிருமி வரல, உள்ள இருக்கிற இம்யூன் சிஸ்டம் தான் பிழையாக நம்ம தசையவே பாதிக்கிறது. அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை வந்ததுக்காக தான் நம்ம அம்மாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சது. சோ பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் காலகாலமாக அந்த சமநிலையில் எப்படி இருக்கிறது, நம்ம உணவை எப்படி ஒரு சீராக சமநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறது 3ஆம் நூற்றாண்டு வள்ளுவனும் சரி, 2025 மார்க்குக்கும் சரி
அதே சிந்தனை வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையில இனிமேல் நோய் வராமல் இருக்கணும்னா நிறைய இடங்கள்ல நம்ம ஒரு சமநிலையில இருக்கணும். நிறைய புரிதல் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான சிகிச்சையில நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வளர்ந்துருக்கும். முன்னாடி எல்லாம் இருந்ததை விட நீங்க சொல்ல போனா சுதந்திரம் அடையும் போது நம்மளுடைய சராசரி ஆயுள் காலம் வந்து வெறும் 37 தான். சராசரி ஆயுள்காலம் 1947 37 இயர்ஸ் தான். இன்னைக்கு தமிழ்நாடு எடுத்தா ரொம்ப ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் வந்து 72 அவரேஜ். 85 90 எல்லாம் எந்த விதத்திலும் தொந்தரவு இல்லாமல் வாழ முடியும் என்ற சூழலுக்கு நம்ம வந்துடும். நாம சில நோய்களை வரவழைத்துக் கொள்ளாமல் சில விபத்துக்கள் இல்லாம நமக்கு இருந்துட்டா நீங்க இருக்கிற சூழல்ல நீ நிச்சயமாக 85 90 எல்லாம் வர்றது வந்து ஒரு பெரிய சிக்கல் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல்ல நம்ம ஆவரேஜ் 72 வந்துருக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம் நவீன அறிவியல் புரிதலோடு வளர்ந்த பொது சுகாதார வசதிகள். ஒரு பப்ளிக் ஹெல்த் சிஸ்டம் வந்து நம்ம சானிடேஷன் ஃபெசிலிட்டியா இருக்கட்டும், எல்லா தளத்திலும் முதுமைக்கான உடல் நலத்துக்கான விஷயம், முதுமைக்கு என்ன கேப்சூல் போடலாம், ஒமேகா 3 மாத்திரை வாங்கி போடலாமா, இல்லைன்னா ஹார்ட் அட்டாக் வராம இருக்க ஆஸ்பிரின்ல என்ன இருக்கு, இப்படி எல்லாம் நிறைய யோசிக்கிற மருத்துவம் யோசிக்கிற மாதிரி எல்லா துறையிலும் இந்த சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனால் நாம் இதெல்லாம் தாண்டி யோசிக்க வேண்டிய விஷயம் உடல் நலத்தை கொஞ்சம் கரெக்டா சரியா சீரா வைத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இது முதல் விஷயம். ரெண்டாவது ரொம்ப கன்சர்னா இருக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம அடுத்த தலைமுறையை பார்த்து வரக்கூடிய கொஞ்சம் கோபம், கொஞ்சம் சில நேரத்துல என்னதான் இங்க கேட்க மாட்டேங்கிறாங்களே, எவ்வளவுதான் சொல்லி கொண்டு இருந்தாலும் இதை வந்து எடுக்காம அவங்க வந்து ஒரு ஜங்க் உணவுக்குள்ள போறாங்க, குப்பை உணவுக்குள்ள போறாங்க, ஒரு கோபம் எல்லா 50கள்ல இருக்கக்கூடிய 60கள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குள்ளயும் அது ஒரு சின்ன பிரச்சனை ஓட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்ப 15 வயசுல 20 வயசுல இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஆர்டிஸ்டிக் குழந்தைகள் சொல்றாங்க. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய நாம் படித்த அந்த 360 டிகிரியில அறிவியலையும் பொறியியலையும் கணிதத்தையும் இலக்கியத்தையும் தமிழையும் நம்ம 360 டிகிரியில படித்த மாதிரி அவங்க படிக்கல. அவங்க விஷுவலைஸ் பண்ற விஷயம் வந்து வேற ஒரு அறிவியல், வேற முழுக்க அவங்க வந்து அந்த டிஜிட்டல் உலகத்துக்குள்ள போய் படிக்கும் போது இதே நினைவாற்றல் இருக்குமா, இதே புரிதல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பெரிய கேள்வி வந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த தலைமுறை எப்படி ஆரோக்கியமாக இருக்கு, அதுவும் நாம ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு விஷயம், நம்முடைய அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி. கொஞ்சம் சங்கடமாக இருந்தா கூட நான் இங்க அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையில நான் வந்து ஒரு கருத்தரங்குக்கு போயிருக்கேன். அதே மாதிரி எல்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்கோம். நானும் செகண்ட் ரோல உட்காந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு அடையாறு அந்த உங்களுக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல் எவ்வளவு ரெப்யூட்டட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. அதுல ஒரு மிகப்பெரிய மருத்துவ ஆளுமை ஒரு பெண் பேராசிரியை, அந்த அம்மா வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சர். அவங்க வந்து இது மாதிரி ஒரு பவர் பாயிண்ட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்க. அது அந்த லெக்சர் செஷன்ல அவங்க ஃபர்ஸ்ட் ப்ளீனரி லெக்சர், அவங்க ஒரு கீனோட் ஸ்பீக்கர். அவங்க பேசும்போது நான் ஃபர்ஸ்ட் உட்கார்ந்துருக்கும் போது அதை கவனித்துக் கொண்டிருக்கேன். முதல் ஸ்லைடு அவங்க கொண்ட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக்கி ஆயிடுச்சு. அது கேட்டதுக்கு அப்புறம் அது நடந்துக்கிறது 16-17 வருஷம். நான் பேச ஆரம்பித்தது பொது தளத்தில் போய் நிறைய பேச ஆரம்பிச்சதுக்கு அந்த லெக்சரும் அந்த ஸ்லைடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அந்த அம்மா அந்த ஸ்லைடை போட்டுட்டு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவங்க வந்து ஒரு இலக்கிய பேச்சாளரோ இல்ல ஒரு எழுத்தாளரோ இல்லைன்னா வந்து நாவல் எழுதுற புதினம் எழுதுறவங்களோ கிடையாது. அவங்க சயின்டிஸ்ட். அவங்க வந்து டேட்டா அண்ட் சயின்ஸ். அதை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டுட்டு அந்த குரூப்பை பூரா அந்த குரூப்ல நிறைய பேர் நான் உட்காந்துருக்கவங்கள எல்லாரும் பெரும்பாலும் 45-50 வயசுல இருக்கவங்க இருக்காங்க. நிறைய டாக்டர்ஸ், நிறைய நர்சஸ், நிறைய கேன்சர் சர்வைவர்ஸ், நிறைய பேர் கேன்சருக்காக கீமோ எடுத்துட்டு இருக்காங்க, ரேடியேஷன் எடுத்துருக்கவங்க எல்லாம் உட்காந்துருக்கோம். அவங்க பார்த்து அவங்க ரொம்ப சிம்பிளா எல்லாரையும் பார்த்து சொல்றாங்க, திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன், திஸ் இஸ் தி ஒன்லி அன்பார்ச்சுனேட் ஜெனரேஷன், those who are going to see their own children's death on their lifetime only. பக்கனாயிடுச்சு நெஞ்சில. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகிலிருந்து பார்க்க போகிற துரதிருஷ்டவசமான தலைமுறை. நீங்கெல்லாம் 70-80 போயிருவீங்க. அவங்க குழந்தைங்க 50-60 வந்து எவ்வளவு சிக்கல்களை சந்திப்பாங்க, மருத்துவ சவால்களை சந்திப்பாங்க. நீங்க சந்திக்காத மருத்துவ சவால்களை அவர்கள் சந்திப்பாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவ்வளவு டேட்டா அவங்க சொன்னதெல்லாம் நம்பர்ஸ், அவங்க நம்பரை வச்சு அந்த நம்பர்ஸ் வச்சு அதுக்கப்புறம் அவங்க எபிடமாலஜிக்கலா
அதனுடைய பி சிக்னிபிகன்ஸ் வச்செல்லாம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பட் ஐ couldn't able to connect with that because of the word what she had told. அப்படியே உருக்கிச்சு எனக்கு. என்ன எப்படி சொல்றாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் லெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட நிறைய கேட்கிறான் டேட்டாலாம் கேட்கறோம். சொல்றாங்க எஸ், இன்னைக்கு 25 to 45 இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 15% வந்து நோன் டயபெட்டிக்கா இருக்காங்க. 20-25% வந்து ஐஜிடி இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ்ல இருக்காங்க. when they become another 30 yearsல இவங்களுக்கு என்னெல்லாம் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரியலி பாதரிங் மச். இவ்வளவு சிக்கல் இருக்கும். அதே நேரத்தில் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும், ஈகோ சிஸ்டம் எப்படி இருக்கும், நம்மளுடைய வெளியே இருக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கும், சூழல் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒன்னொன்னா சொல்ல சொல்ல வாட் ஷி ஹட் டோல்ட் இஸ் ரியலி ரைட். நிச்சயமா அப்ப கொஞ்சம் கவனமா இருக்கணும். யங்கர் ஜெனரேஷன் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் கிளச்சஸ் உள்ள மாட்டாம பாத்துக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒருவேளை அப்படி இருந்தா கூட அதை அலட்சியமா எடுத்துக்கொள்ளாமல் எப்படியாவது அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியலை கற்றுக் கொடுக்கணும், அந்த வாழ்வியலை சொல்லணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் திரும்ப 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 வள்ளுவன் அதற்கு சொன்ன அந்த 7 குறள் உணவை பத்தி சொன்னார் அல்லவா, அந்த உணவை நம்ம சொல்லுது. ஆனா நம்ம கையில இருக்கிற ஒரே ஒரு ஃபேக்டர் அது மட்டும்தான். என்விரான்மெண்ட தனியா ஒரு ஆளால பண்ண முடியாது. மொத்தமா சொசைட்டியே சேர்ந்து சிவிக் சிஸ்டத்தோட சிவிக் சென்ஸ் நல்லா இருக்கணும், கவர்னன்ஸ் நல்லா இருக்கணும், கவர்மெண்ட் திங்கிங் நல்லா இருக்கணும், பாலிசி நல்லா இருக்கணும். எல்லாம் சேர்ந்தாதான் அந்த என்விரான்மெண்டல் டேமேஜஸ் அசார்ட்ஸ் நம்மளால கொஞ்சம் வேணும் குறைக்க முடியும். பட் கிச்சன் நம்ம கையில இருக்கு, சாப்பாடு நம்ம கையில இருக்கு. அதுல குறைந்த அளவு நம்மளுடைய இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்க முடியும். அதுல எந்த அளவுக்கு நம்மளால் கவனம் செலுத்த முடியுதோ, அக்கறை செலுத்த முடியுதோ, அந்த அளவுக்கு இந்த நோயினுடைய பிடிகளை சற்று தளர்த்த முடியும், அல்லது நோய் வராமல் பார்த்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் திரும்ப 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 எதை பேசிக்கொண்டே இருக்கோம். நிறைய இடத்துல மேடைகள்ல பேசும்போது சில நேரம் நம்பர் இருப்பாங்க, ஏன்னா அதே கதையை திரும்ப திரும்ப எத்தனை நாளைக்கா கருப்பு கம்பியை போட்டு ஆத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப நான் சொல்றேன், இல்ல இல்ல, யாரோ ஒரு 4 பேருக்கு புதுசா இருக்கும் கருப்பு கவுனி, 40 பேருக்கு தெரிஞ்சதா இருக்கட்டும். ஆனா 4 பேருக்கு புதுசா இருந்ததுன்னா அவர் ஒருவேளை அதை தேட ஆரம்பித்தால், அவர் அதற்கு பயன்படுத்தினால் அது எனக்கு என் உரைக்கான ஒரு விஷயமா தான் இருக்கும். எத்தனை தடவை எம்பி பாலசுப்ரமணியம் பாட்டு பண்ணாலும் இளைஞர்களா பாட்டை கேட்கிறோம் சார், அது பாடுங்க அப்படின்னு கேட்டோம். கோவில்ல ஒரு கேட்டாரு. இருந்தாலும் நமக்கு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால தொடர்ச்சியாக சில விஷயத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது.